அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னும் நோன்பு வர்றதுக்கு ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. அதனால் நோன்புக்குள்ள பொருட்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ என்னென்ன பொருள்லாம் தேவைப்படுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். நோன்புக்கு காலையில் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பிடும்போது இந்த தயிரும் வாழைப்பழமும் இல்லாமல் நோன்பு வைக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு தயிரும் வாழைப்பழமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரஸ்தாளி பழத்தை தான் முக்கியமாக நாங்கள் வாங்குவோம். ஒரு பழம் 5 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்றாலும் சரி, ரஸ்தாளி பழம் தான் முக்கியமாக வாங்குவோம். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு முக்கியமாக தேவைப்படும். இஞ்சி பூண்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக இந்த மாதத்தில் தேவைப்படும். கிரேவி மாதிரி நிறைய பொருள் செய்கிறது மாதிரி இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு வாங்கி உரித்து அதையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நமக்கு முக்கியமான இன்னொரு பொருள் பார்த்திங்கனாக்கா இந்த கடல் பாசி தான். அகர் அகர்னு சொல்லுவாங்க இந்த கடல் பாசியை. இந்த கடல் பாசி பார்த்திங்கனாக்கா 1 கிலோ 2700 ரூபாய்க்கு மேலே 1 கிலோ விற்கிது. இது ஒரு பாக்கெட் 83 ரூபா போட்டிருந்தாங்க. நிறைய ஆஃபர் உங்களுக்கு போத்தீஸில் புதன்கிழமை கொடுக்கறதுனால புதன்கிழமை தான் போய் இந்த சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதனால் நமக்கு ஒரு 500-600 ரூபா கொஞ்சம் மிச்சமாக போச்சு. அதனால் நம்ம எந்தெந்த பொருள்லாம் உங்களுக்கு ஆஃபரில் வாங்கினோங்கிறதையும் சொல்கிறேன். அடுத்ததாக இந்த பாதாம் பிசின் தான். இந்த பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நோன்பு வச்சு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால் நோன்பு திறக்கும் போது கொஞ்சம் குளிர்ச்சியான பொருட்கள்லாம் சேர்த்துக்கின்னு, அதனால் இது சப்ஜா விதை, பாதாம் பிசின் இதெல்லாம் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம எந்த சர்பத்து கரைச்சாலும் அது கூடவே பாதாம் பிசின், சப்ஜா விதை இதெல்லாம் சேர்த்து கரைச்சி குடிச்சிக்குவோம். இப்போ நன்னாரி சர்பத் வாங்கியிருக்கிறேன். நன்னாரி சர்பத் 1 பாட்டிலோ 2 பாட்டிலோ நம்ம குடும்பத்துக்கு தந்தது மாதிரி தேவைப்படும். நான் 2 பாட்டில் நன்னாரி சர்பத் வாங்கியிருக்கிறேன். அடுத்ததாக நம்ம நன்னாரி கரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அது கூடவே நமக்கு லெமனும் தேவைப்படும். நம்ம எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கி வச்சுக்க முடியாது, கருத்து போயிடும். எலுமிச்சம்பழமும் சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால் இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயை எடுத்துகிட்டு நான் லெமன் அதில் புழிஞ்சிட்டு நான் இதில் தனித்தனியாக அப்படியே இதில் ஊற்றி எடுத்து வச்சுக்குவோம். அப்பப்போ நமக்கு தேவைப்படுறப்ப ஒரு 2 ஐஸ் க்யூப் 3 ஐஸ் க்யூப் எடுத்து போட்டு நம்ம இது கூட நன்னாரியை கரைச்சிட்டு பாதாம் பிசினையும் சேர்த்து கலந்து நம்ம குடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ரோஸ் சிரப்பு தேவைப்படும். நமக்கு ரோஸ் மில்க்கு அடிக்கடி கரைக்கிறதுனால இந்த ரோஸ் சிரப்பும் அதிகமாக தேவைப்படும். நான் 2 பாட்டில் ரோஸ் சிரப்பு வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு 50% ஆஃபர் தான். இந்த ரோஸ் சிரப்பு, நன்னாரி இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது போத்தீஸில். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி கடலை ஐட்டங்கள்லாம் தேவைப்படும். வெள்ளை கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை, இப்படி எது தேவையோ அதை வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நோன்பு கஞ்சி காய்ச்சும் போது அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். பஜ்ஜி, போண்டா, வடை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம இந்த கடலையும் அவிச்சிட்டு தாளித்து சாப்பிட்டுக்குவோம். இப்போ பூரி செய்கிறதுக்காக இந்த ஓல் வீட் ஆட்டா வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த ஆட்டா மாவை நான் தனியாக பூரி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். சப்பாத்தி செய்கிறதுக்காக ரேஷனில் வாங்கின கோதுமையை நல்லா கழுவி காய வச்சுட்டு இது கூட கொண்டக்கடலை கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஓமமும் 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகமும் போட்டு அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூரிக்கு நம்ம அந்த மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக மைதா வாங்கியிருக்கிறேன். மைதா ஒரு 1 கிலோ 2 கிலோ வாங்கி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எப்போயாவது பரோட்டா சுடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா பரோட்டா சுட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நூடுல்ஸ் செய்கிறதுக்காக இந்த மாதிரி பிளைன் நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடையில் நம்ம நூடுல்ஸ் வாங்கினோம்னாக்கா விலை அதிகமாக போயிடும். அதனால் காய்கறிலாம் போட்டு நம்ம வீட்டிலையே நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. பசங்களுக்கு தேவையானதையும் நம்ம வாங்கி வச்சுக்கின்னு இப்போ இந்த நூடுல்ஸ் எல்லாமே உங்களுக்கு 50% தான் ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. இந்த இப்பி நூடுல்ஸ் பார்த்திங்கனாக்கா 40% உங்களுக்கு ஆஃபரில் போகுது. நோன்பு வச்சுருக்கிறதுனால சில நேரம் நமக்கு நோன்பு திறந்துட்டு ரொம்ப டயர்டாகிடும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா கடலைப்பருப்பு வாங்கியிருக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் நம்ம வடை சுடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கடலைப்பருப்பு கஞ்சிக்கும் யூஸ் ஆகுங்கிறதுனால கடலைப்பருப்பும் முக்கியமான ஒரு பொருள் தான் நமக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் அதையும் முக்கியமாக வாங்கி வச்சுக்குவோம். அப்படிங்கிறதுனால சிறுதானியங்களை வாங்கி வச்சாச்சு. எப்போவுமே நம்ம பச்சரிசியிலே கஞ்சி போட்டுக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி சிறுதானியங்கள்லேயும் நம்ம கஞ்சி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஏதாவது குழிப்பணியாரம் மாதிரி செய்கிறதுக்கும் இந்த சிறுதானியங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால சிறுதானியமும்
வாங்கி வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணது போக பாக்கி உள்ளதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு பிளாஸ்டிக் டப்பாவுலேயோ இல்லை சில்வர் டப்பாவுலேயோ போட்டு மூடி வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு வச்சதே தெரியாது, மறந்துடுவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கூடையில் இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு கிளிப்பு போட்டு நம்ம மூடி வச்சுருக்கிறதுனால நமக்கு பாய்ச்சை பூச்சி எதுவுமே உள்ளே பூராது. அதனால் நல்ல சேஃப்டியாக நமக்கு இருக்கும். நமக்கு வச்ச பொருளும் நமக்கு தெரியும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. பச்சரிசியும் கொஞ்சம் காய வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கஞ்சி காய்ச்சறதுக்காக. இது எல்லாமே இப்போ நம்ம நோன்புக்கு முக்கியமான பொருள் தான். அதை விட இன்னொரு முக்கியமான பொருள் எனக்கு காஃபி. இந்த காஃபி பார்த்திங்கன்னா நரசூஸ் காஃபி, உங்களுக்கு இது மாஸ்டர் காஃபின்னு போட்டிருக்கிறாங்க. இதுவும் உங்களுக்கு 50% ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. இது 105 ரூபா இதோட விலை. இதில் பாதி விலை தான் உங்களுக்கு 52 ரூபா போட்டிருந்தாங்க. அதனால் இதில் ஒரு 3-4 பாக்கெட்டு வாங்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நாங்கள் நைட்டு எப்போதுமே ஒரு காஃபியை குடிச்சிட்டு படுத்துருவோம். அந்த மாதிரி காலையில் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு விடிகாலையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அதையும் படுப்போம். இப்போ இந்த ஊறுகாய் 1க்கு 1 ஃப்ரீ போட்டிருந்தாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பொருள் தான். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இன்னும் வாங்கலை. பேரிச்சம்பழம் தான் அது. பேரிச்சம்பழத்தை வச்சு தான் நாங்கள் நோன்பு திறப்போம். அதனால் பேரிச்சம்பழம் வாங்க வேண்டிய பொருள் இன்னும் ஒன்று தான் பாக்கி. எல்லா பொருளையும் வாங்கியாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் இஃப்தார் ப்ரிப்பரேஷனும் நான் வீடியோ போடுறேன். எந்தெந்த பொருளெல்லாம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவையும் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?